வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, எல்லாருக்கும் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பதிவு, எல்லாருக்கும் தேவையானது. இன்றைக்கி காலகட்டத்தில் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு சரியான உணவு கிடையாது. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா கேஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. அது எங்கெங்கேயோ என்னென்ன விளைவில் கொண்டு போகுது. நைட்டு பார்த்திங்கன்னா நறுக்குன்னு குத்தும். ஆஹா, இது வந்து ஹார்ட் ப்ராப்ளமோ, அந்த நைட்டில் நம்ம தூங்கவே மாட்டோம். அதுவே பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஒருவேளை இது வந்து ஹார்ட் பெயினாக இருக்கும், ஒருவேளை கேஸ்ட்ரிக்காக இருக்குமோ அப்படின்னு விட்டுட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ்ட்ரிக்கை பார்த்திங்கன்னா நான் சாதாரணமாக விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த கேஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல், உடம்பு ஃபுல்லாக நாடி நரம்புகள், பிரெயின் எல்லாமே. ஒருத்தவங்களுக்கு வந்து தீராத தலைவலி, என்னென்னமோ ஏதேதோ ஸ்கேன் பண்ணிட்டாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல, ஆனால் தலைவலி மட்டும் அப்படியே இருக்குது. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அவங்களுக்கு கடைசியாக அவங்களா சிம்பிளாக ஒரு பாட்டி வைத்தியத்தில் சரி செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு சீரகம், ஓமம், பால், பெருங்காயம் போட்டுலாம் இடித்து வச்சு குடிச்சு பார்த்துருக்காங்க. உடனே கிளியர் ஆகிடுச்சு. என்னடா அது, நம்ம போகாத ஏரியா கிடையாது, போகாத டாக்டர் கிடையாது, ஒருத்தவங்க ஆப்ரேஷன் பண்ணுன்றான், ஒருத்தன் வந்து ஸ்கேன் பண்ணுன்னு சொல்கிறான். இவ்வளோ சொல்லியும் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை, எந்த டிஃபெக்ட் இல்லை. ஆனால் எங்கேருந்து தான் அந்த தலைவலி வருதுன்னு பார்த்தாக்கா ஏர் பிளாக். காற்றை யாராவது ஸ்கேன் பண்ண முடியுமா? இல்லை ஸ்கேனில் தான் காற்று தெரியுமா? தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த அன்பிரேக்கபிள் ஏர் பிளாக், நார்மல் இது ஏர் போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய முக்கியமான ஆக்சிஜன் போகும் இல்லையா, அந்த இடத்துல போகாமல் அங்கேருந்து ரத்தம் போகணும்ல, அங்கே போய் இந்த ஏர் பிளாக் நின்றுட்டுருக்கும். ஒரு ரத்த கசிவு இருக்குது, ரத்த கட்டி இருக்குன்னா கண்டுபிடிச்சி கொடுத்துரும் ஸ்கேன், ஆனால் ஏர் லாக்கை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தீராத மிகப்பெரிய ஒரு வாய்வையும் உடைத்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த சீரகத்திற்குண்டு. அகத்தை சீர் செய்வதால் பால் பெருங்காயம் சூப்பர், ஓமம் மிகப்பெரிய ருத்ர வாயுன்னு சொல்லக்கூடிய அத்தனை வாயுவையும் உடைக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. ஸோ மேஜரான பல பிரச்சனைகள் இந்த சில மூலிகைகளால் அழகாக தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு. நம்ம அசால்ட்டாக கேஸ்ட்ரிக்கை இது தானே அப்படி விட்டக்கூடாது, அதுவும் நம்மளோட இதய வலிக்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக அமைகிறது. ஸோ இப்படி மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக தான் இது பார்க்கப்படணும். ஏன்னா இன்றைக்கி வயிறு, பெருங்குடலில் இருக்கக்கூடிய, சிறுங்குடலில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இந்த இடத்துல பிடிச்ச மாதிரி இருக்கும். சாப்பிட்ட உடனே 2 வாய் சாப்பிட்ருப்போம், இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சாப்பாடும் ஒவ்வாமையாக இருக்கும், அதை அப்படியே வந்து ஒரு அலர்ஜி ஆகி கொண்டு வந்து இந்த இடத்துல கேஸை நிறுத்தியிருக்கும். ஸோ அப்போ வைரமுத்து சொல்கிற மாதிரி ஒரு உருளை ஒன்று உருளுது முறை உள்ளே நின்றுட்டுருக்கும், தண்ணி குடித்தாலும் போகாது, அப்படியே நின்றுட்டுருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ வயிறு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், போதும் பண்ணி இருந்துச்சும், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பசிக்கும், ஆனால் பறித்து திருப்பி சாப்பிட முடியாது. அப்புறம் நேராக படுக்க முடியாது, ஏன்னா போய் இங்கே அடைச்ச மாதிரியே இருக்கும். நம்ம ஹாட் வாட்டர் குடித்தா உடனே நின்றுடும், காரணம் அந்த ஹாட் வாட்டர் போய் அந்த பிளாக்கை உடைக்கும். ஸோ இப்போ திருப்பி ஃபார்ம் ஆகும். ஸோ உருவாக உடைக்க இப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். இதே கேஸ் போய் தலையில் உட்காந்தா கடுமையான வந்து தலைவலி, ஒற்றை தலைவலி எல்லாமே. இதுக்கு பேசிக் இந்த ஏர் லாக்கை மட்டும் சாதாரணமாக நினச்சிடவே கூடாது. ஸோ அதனால தான் இந்த பதிவு முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு உடம்பிற்கும் ஒரு லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி உண்டு. ஹை ஹீட்லேயும் பார்த்திங்கன்னா கேஸ் உருவாகும். ஓவாமை, சாப்பிட்ற சாப்பாடு இன்றைக்கி ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் யாராவது சரியான நேரத்துக்கு சாப்பிட்றாங்களா, தூங்குறாங்களா? இல்லை. அப்போ என்ன ஆகுது, வயிறு கெட்டு போகுது. சரியான நேரத்தில் டைஜஸ்டிவ் அந்த லிக்விட் உள்ளே விழுந்த உடனே வந்து என்னாகும், அந்த ரசமாகவே இருக்கிறது இல்லை, அது வந்து டைஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது வயிற்றில் கொட்டுது, அது அல்சர் ஆகுது. இல்லைனாக்கா உங்களுக்கு அதிகமான ஒரு ஹைப்பராக போகக்கூடிய விஷயங்கள் என்ன, கேஸ்ட்ரிக். இன்னொன்று ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏதாவது ஒரு பய உணர்வு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேஸை ஒன்று உருவாக்கும். என்னடா அது, நம்ம நல்லா தானே சாப்பிட்றோம், நல்லா தானே கரெக்டான சாப்பாடு சாப்பிட்றோம், ஆனால் எங்கேருந்து வருது இந்த கேஸ்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று மண்டையில் வந்துச்சுனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோபியா மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு ஒரு கேஸ் இமீடியட்டாக ப்ரொவைட் பண்ணும். அதுதான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கும். எங்கே பயப்படுறோமோ, சில பேருக்கு லிஃப்ட்டில் ஏறினா பயம் இருக்கும், ஃப்ளைட்டில் போனால் ஒரு பயம் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா அப்படின்னு நிற்பாங்க. பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஏர் லாக் இங்கே வந்து நிற்கும். ஏதாவது மருந்து சாப்பிட்லனாக்கா தண்ணியும் குடிக்க முடியாது, இங்கேயும் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஹைப்பர் கேஸ்ட்ரிக்கில் உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி எல்லாமே இந்த கேஸ். அப்போ பாருங்களேன், இவ்வளோ பெரிய விஷயத்துக்காக நான் அவ்வளோ சொல்ல வரேன். நமக்கு தேவையானது ஒரே லெமன் தேவைப்படுது, சீரகம், பால், பெருங்காயம், ஓமம், அவ்வளோதான். இப்படி நம்ம வந்து இந்த 3 பொருளையும் அழகாக எப்படி எடுத்துக்கிறது, சீரகத்தை பொன்னுரலாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓமத்தை பொன்னுரலாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, பால் பெருங்காயத்தை இடித்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். இதை என்ன பண்ணுவோம், ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு டீஸ்பூன். பெரிய உடம்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹை வெயிட் ஆச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன், இல்லை எனக்கு நார்மலான உடம்புனாக்கா ஒரு டீஸ்பூன் போதும். நைட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழத்தை 4 அறுத்து அது அப்படி விரிச்சிங்கன்னா தாமரை மாதிரி இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக கட் பண்ணிட வேண்டாம், அது உள்ளார அந்த பவுடரை கொட்டி அழகாக மூடி வச்சுருங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப டைட்டாக மூட தேவையில்லை, லைட்டாக கொஞ்சோண்டு அப்படியே உள்ள சொருவி வச்சு அப்படி மூடினீங்கன்னா அப்படி மூடிக்கும். அது ஒரு டம்ளரில் போட்டு மூடி வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மல் சில்னஸில் வச்சு உள்ளே வைக்கலாம். அந்த காலத்தில் பனியில் இரவில் மாடியில் மொட்டை மாடியில் வைக்க சொல்லியிருக்காங்க, சில்லுன்னு இருக்கணுங்கிறதுக்காக.
ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் ஒன்று வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா சும்மா கூட வைக்கலாம். இல்லையா நீங்கள் அழகாக ஒரு துணியில் சில்லுங்கிற ஈர துணியில் அதை சுற்றி வைக்கலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நம்ம அதை அப்படியே புழிஞ்சு குடித்தாலும் சரி, இல்லை நல்ல ஒரு டம்ளரில் ஜூஸாக எடுத்து புழிஞ்சிட்டு அப்படியே குடித்தாலும் சரி, இப்படி ஒரு வாரம் செய்தோம் என்றால் எப்பேற்பட்ட தீராத கேஸ்ட்ரிக்கையும் உடச்செறிஞ்சிடும். ஹைப்பர் கேஸ்ட்ரிக் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் மெத்தடில் நம்ம அந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது பார்த்திங்கன்னா, அது எங்கெங்கெல்லாம் உடம்புல வந்து ஏர் லாக் இருக்குது, ஏர் பிளாக் இருக்கோ அதெல்லாம் உடச்சி விட்டுடும். இது பெஸ்ட்டு ரெமடி. கை கண்ட நான் நிறைய பேருக்கு சார் அடிக்கடி எனக்கு வந்து முதுகில் வந்து மூச்சு பிடிச்சிக்குது, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருக்குது, ஏர் லாக் எங்கே இருக்குது, உடம்பு பார்த்திங்கன்னா புசு புசுன்னு போகுது, எல்லாத்துக்கும் தீர்வு இந்த எலுமிச்சம்பழத்தை நாளாக்கீறி நம்ம அந்த 3 கலவையையும் உள்ளே போட்டு மூடி வச்சிடறோம். நைட்டு ஃபுல்லாக அந்த லெமன்லேயே இருக்கும். அந்த சாறை அப்படியே புழிஞ்சு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக இந்து உப்பு சேர்த்துக்கலாம். அந்த லெமன்லேயே காலையில் எழுந்திரிச்ச உடனே லைட்டாக இந்து உப்பு விட்டு குளிஞ்சு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வரலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கிளியர் ஆனாலும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயே தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கலாம். இன்றைக்கி இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இது தேவைப்படும். மேக்ஸிமம் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். இதில் சின்ன ஒரு தகவல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, 2 விஷயம். கேஸ்ட்ரிக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா, இங்கே எனக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கா இல்லை ஹார்ட்னால் வர பெயினா கேஸ்ட்ரிக்கான்னு தெரிஞ்ச ஒரு சின்ன சிம்பிள். என்ன பண்ணுறோம், உங்கள்கிட்ட வந்து எனக்கு இது வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட அவங்களோட கையை நீங்கள் வந்து நோட் பண்ணணும். எப்படி எனக்கு எங்கேப்பா வலிக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு இந்த ஒத்த வேலை கழிச்சு இங்கே வலிக்குதுன்னு காமிக்கிறாங்க, சுருக்கும் குத்துது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து கேஸ்ட்ரிக்னால வருது. இங்கே வலிக்குதுன்னு இப்படி பிடிச்சி காமிச்சாங்கன்னா இதுதான் பாடி சைக்காலஜி. இங்கே வலிக்குது இங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுனாக்கா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இங்கே வலிக்குது எனக்குன்னு இப்படி பிடிச்சிட்டாங்கனாலே நம்ம உஷாராக இருக்கணும். இதான் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வலிக்கான பொடி. கேஸ்ட்ரிக்காக இருக்குது வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா எங்கேப்பா வலிக்குது, இங்கே வலிக்கிற மாதிரி இருக்குது இங்கே வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதுவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே இப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் உஷாராகிட்டு நீங்கள் என்னென்னு பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. கேஸ்ட்ரிக் அப்படின்னாக்கா இந்த ஒத்த வரல் வரும், நெஞ்சு வலினாக்கா இப்படி பிடிச்சிடுவாங்க. அது நமக்கு அவங்க அந்த வலியை பொறுத்து அந்த மூளை அழகாகவே செஞ்சு காட்டும் அனிச்சையாகவே. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய பாடி சைக்காலஜி. இந்த பதிவில் இது நான் பதிவிடுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த லெமன் ப்ராசஸ் மிகவும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி பிரச்சனையே டைஜஷன் கோளாறுகள், கேஸ்ட்ரிக் ரெண்டையுமே சரி பண்ணி கொடுத்துரும். வயிறாக வச்சுருக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய வைரஸ், கெட்ட வைரஸ், அந்த புழுக்கள் எல்லாமே போடும். இன்னும் நிறைய இதுக்கு நன்மைகள் சொல்லலாம். ஏன்னா இந்த கேஸ்ட்ரிக்காக இது ரொம்ப ரொம்ப கை கண்ட ஒரு வைத்தியம், அந்த காலத்து பாட்டி வைத்தியம். அதான் சொன்னேன், மேஜராக ஒருத்தவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை தீராத வயிற்று வலிக்கு கேஸ்ட்ரிக் எப்படி உடைக்கிறதுன்னு பார்த்தா எப்படி சரியாக போச்சு. மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னது சிம்பிளான இந்த ப்ராசஸில் அவங்களுடைய தலைவலி சரியாக போச்சு. ஏன்னா ஏர்லாக் எல்லாத்தையுமே ஏர்லாக்னு நினச்சிடக்கூடாது. இது மெயினான ஒரு காரணியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வருமுன் காப்பதும் வந்த பின் சில விஷயங்களை சீக்கிரட்டாக சூப்பராக அழகாக நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம பரப்பி வைப்போம், எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இது எல்லாத்துக்கும் அவசியமானது. விஷயம் என்னமோ சின்னது தான், ஆனால் மேஜர் பிரச்சனையை சரி பண்ணிவிடும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.